வணக்கம். என்னோட ஆடியோ, வீடியோ தெளிவா இருக்குங்களா? தெளிவா இருக்கு சார். நன்றி சார். நன்றி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நல்ல சௌக்கியம். இந்த வாரம் வர முடியல என்னால. ஓ, ஓகே, ஓகே. நோ ப்ராப்ளம் சார். நோ ப்ராப்ளம். பிரசிடென்ட் சாருக்கும் துளசிமணிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் டைம் குட் அவர் சார். பண்றோம். ஓகே ஓகே. ஷூர், ஷூர். கண்டிப்பா சார். கண்டிப்பா. சரி சார். ஒரு 8:35க்கு ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஃபியூ பீப்புள் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஷூர் சார். ஓகே. தேங்க்யூ. மணி 8:30 ஆகுது. ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு இந்த ப்ரீ இன்ட்ரோ செஷன் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு இறை வணக்கம், குரு வணக்கம். எல்லாரும் நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துப்போம். முதுகுத்தண்டு, கழுத்து, தலை நேர்கோட்டில் இருக்கட்டும். கண்களை மெல்ல மூடிக்கொண்டு இயல்பான சுவாசத்துல கவனம் இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில நமது வணக்கங்களையும் நன்றிகளையும் வந்தனங்களையும் இறைவனுக்கு தெரிவிப்போம். எல்லாம் வல்ல ஈசனுக்கு வந்தனம், ஈசன் பெற்ற சக்திக்கு வந்தனம், ஞான பரம்பரை ஆசான்கள், குருமார்கள், சித்தர்களுக்கு கோடானு கோடி வந்தனம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே துணை, இறைவான் நன்றி. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த சிறப்பான குரு பூர்ணிமா நிகழ்ச்சி அன்னைக்கு இந்த ஒரு இன்ட்ரோ செஷன் வச்சிருக்கோம். நவகோள் யோகம் அப்படின்ற இந்த ஒரு ப்ரோக்ராம் குரு பூர்ணிமா அன்னைக்கு என்ன கருதப்படுது அப்படின்னா, அந்த புத்தர் என்ற அந்த விழிப்பு நிலையை அடைஞ்ச அந்த கௌதம புத்தர் அவரோட அந்த ஆன்மா நம்மளோட பூமி இந்த பிளேனுக்கு வந்துட்டு போறதாகவும், இன்றைய தினம் நாம் மனமுருகி பிரார்த்திக்கும் விஷயங்கள் நமக்கு வெற்றி தருவதாகவும் கருதப்படுது. ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கூட உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முடிஞ்சா மொட்டை மாடியில் எங்கேயாவது போயிட்டு அந்த சந்திரனோட அந்த வெளிச்சம் படுற மாதிரி, அந்த கதிர்கள் நம்ம மேலே படுற மாதிரி இருந்து அமைதியாக கைகளை ஓப்பன் பொசிஷனில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க. நிறைய நல்ல ஆற்றல்கள் உங்க உடம்புலையும் மனசுலையும் பெறுகிறத பார்க்க முடியும். வணக்கம், வணக்கம். சரி, ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன ஆரம்பிக்கிற முன்னாடி, இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன். நம்ம அடுத்து வரப்போற ஒரு அருமையான ஒரு வகுப்பு இந்த அனாதி ஆரா ஹீலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் நம்ம நடத்தக்கூடிய இந்த வகுப்புல இந்த வகுப்பு இதுதான் முதல் முறையா நடக்குது. அப்போ இதுல நம்ம என்ன கத்துக்க போறோம், இந்த வந்து ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய வகுப்பு, இதுல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் இது. சரி, இந்த பேர் நவகோள் யோகம் அப்படின்னு நம்ம இந்த வகுப்போட பேர் வச்சிருக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்க விரும்புற என்னன்னா, நவகோள் யோகம்னா நீங்க அதை பார்த்த உடனே, நீங்க எல்லாரும் அந்த போஸ்டரோ இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துப்பீங்க, நம்ம அமைச்சதை அதை பார்த்துட்டு வந்துருக்கீங்க. அது உங்களோட மனசுல நவகோள் யோகம்னா என்னவா இருக்கும், நவகோள்னா என்ன, யோகம்னா என்ன, நவகோள் யோகம்னா என்ன அப்படின்னு யாரா இருந்தாலும் இது ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கட்டும். நம்ம ஒரு சைட்லயே சொல்றதா இருக்காம ஜஸ்ட் உங்களோட புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு.
யாரெல்லாம் நவகிரகங்களோட பலன் எப்படி வர்றது அது மாதிரி? நவகிரகங்களோட என்னது மேடம்? நவகிரகங்களோட பலன்கள், நற்பலன்கள் நம்ம எப்படி எடுக்கிறது அது மாதிரிங்களா சார்? நவகிரகங்களோட நற்பலன்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதுவும் ஒன் ஆஃப் த திங். வேற இல்ல வேற ஏதாவது எதிர்பார்ப்பு இந்த ப்ரோக்ராம்ல இது இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்திருக்கேன், இல்ல இதுதான் நவகிரகங்கள்ட்ட இருந்து ஆற்றலை எப்படி நம்ம பெஸ்டா வாங்கலாம்? நவகிரகங்கள்ல இருந்து ஆற்றலை எப்படி நம்ம பெஸ்டா வாங்கலாம். சூப்பர். சரி, ஓகே. யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ முடிஞ்சா ஸ்கிரீன்ல வந்துருங்க, முடியாதவர்கள் பரவாயில்ல. சரி, ஓகே. சரி, நம்ம ஆரம்பிச்சோம். ஓகே. இந்த நவகோள் யோகம் அப்படின்றது என்னன்னா, நம்ம குரு பரம்பரையா பல ஆண்டு காலமாக கற்றுத்தரப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுல நிறைய விஷயம் அடங்கி இருந்தாலும் இப்போ பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற சோதிட சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சோதிட சாஸ்திரம் வேற நாட்டுல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டதா சொல்லப்படுது. பொதுவா இந்த கேபி அஸ்ட்ராலஜி, இன்னும் நிறைய விதமான அஸ்ட்ராலஜி. ஆனா நம்ம தமிழ் பாரம்பரியத்துக்கும் சித்தர்களோட பாரம்பரியத்துக்கும் ஒரு மேன்மையான ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து எல்லாத்தையும் உள்ளடக்குனது. பேசிக்கலா 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்புல், சுத்த தமிழ்ல சொல்ல போனா ஐம்புல் அல்லது 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணியும் நவகிரகத்தை பேஸ் பண்ணியும் இருக்கக்கூடியது அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்ற அந்த பெரிய சாஸ்திரம். அந்த பெரிய சாஸ்திரத்தோட ஒரு சின்ன பகுதி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நவகோள் யோகம் அப்படின்றது. இதுல நவகிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன புரிதல். அதாவது நம்ம சோதிட ரீதியா பார்க்க போறது இல்ல, நம்ம பார்க்க போறதெல்லாம் வந்து என்னன்னா நவகிரகங்கள் என்னென்ன, அவங்களோட ஆக்சுவல் மீனிங் என்ன. அந்த நவகிரகம்னா நம்ம இதுவரைக்கும் சோலார் சிஸ்டம், அதுல 9 பிளானட் இருக்குன்னு தெரியும். இல்ல கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா அங்க 9 விக்கிரகங்கள் இருக்கும், நம்ம சுத்திட்டு வருவோம். யாராவது பரிகாரம், இதுக்கு இது சரியில்லை, இந்த கிரகத்தோட உக்கிரமா இருக்கு, நீச்சமா இருக்கு. உக்கிரமா இருக்குன்னா ரொம்ப அதிபயங்கரமான ஆற்றல் நிலையில இருக்கு, இல்ல நீச்சமா இருக்குன்னா ஆற்றல் நிலை குறைவா இருக்கு, இதனால உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்திலேயோ ஏதாவது விஷயம் சரியா நடக்கல, அப்படி இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த பரிகாரம் பண்ணுவாங்க, இதெல்லாம் செஞ்சனா இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதுல ஒரு சிலது சிம்பிளா இருக்கும். மாட்டுக்கு தானம் கொடுங்க, இல்லாட்டி வந்து மனுஷங்களுக்கு அன்னதானம் கொடுங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பரிகாரம்லாம் பரவாயில்ல. சிலதெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி இந்த பூஜை பண்ணணும், இந்த தாயத்தை கட்டணும், இப்படி சில காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது ஒர்க் ஆகுமா ஆகலையான்றது நம்ம இங்க சொல்ல போறது இல்லை. பட் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த நவகிரகங்களோட இயல்பு என்ன. ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஆற்றல் நிலை இருக்கு. இந்த நவகிரகங்களோட எப்படி வந்து இந்த சோலார் சிஸ்டம் வந்து இந்த சூரியனை மையமா வச்சுக்கிட்டு இந்த பூமி மற்றும் மற்ற இதர கோள்கள் வந்து அந்த சூரியனை சுற்றி வருது. அந்த பூமியோட அந்த சூரியனோட அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல வந்து எல்லாரும் ஒரு இன்டெகிரிட்டியோட, அதாவது அவங்கவுங்க ஆர்பிட்ல சுத்திட்டு வராங்க. நாளானதும் கிழமையானதும் அதுக்கப்புறம் அந்த வருடம், அந்த திதிகள் எல்லாம் அப்படி மாறி 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 இந்த சூரியனை சுத்தி வர்றதை வச்சு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நிறைய விஷயத்த கணிச்சு வச்சிருக்காங்க. அப்ப சூரியனோட ஆற்றல்ன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது நிலா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், அவங்களோட ஆற்றல். சந்திரன்றது வந்து தன்னைத்தானவும் சுத்தும், நம்ம பூமியும் சுத்தி வரும். ஸோ நமக்கு உண்டான டக்குன்னு பக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கோள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன். இது ரெண்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதை தவிர மற்ற கிரகங்களும் இருக்கு. அப்போ இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிற இந்த கிரகங்கள் அவங்களோட ஆற்றல் வந்து நம்மளோட லைஃப்லையும் நம்மளோட உடல், மனம், உயிர் ஓட்டம், இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது அவங்களோட ஆற்றல் நிலை
நம்மளோட ஆற்றல் நிலையோட தொடர்புல இருக்கு. அதனோட நிறைவு குறைவு பேஸ் பண்ணி நமக்கு உண்டான உடல் மன மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. பொதுவா வந்து சொல்லுவாங்க, பௌர்ணமி டைம்லாம் கடல் கிட்ட போகாதீங்க, ரொம்ப உக்கிரமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்ல மற்ற ஃபோர்ஸஸ்லாம் வந்து அது பாதிப்படைகிறதுனால அந்த அலையோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல அமாவாசை டைம்ல ஆற்றல் குறைவான நேரத்துல சந்திரனோட நேரடி இது தொடர்பு பூமியில நமக்கு படாததுனால, எந்த சைட்ல தெரியலையோ அது படாததுனால மனதோட ஆற்றல் குறையறதுனால சிலவங்களுக்கு வந்து அமாவாசை ஆச்சுன்னா அவங்களுக்கு பித்து பிடிச்சு திரிவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது மனதளவுல குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அது அதிகமா போறப்போ ஒரு சிந்தை தெளிந்த ஒரு சிந்தை கலங்கிய நிலையில இருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு கோளும் நமக்கு உள்ள ஒரு ஆற்றல் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அந்த எந்த கோள்கள் எந்த விஷயத்துல நம்மளோட தொடர்புல இருக்கு, அவங்களோட ஆக்சுவல் நிலை என்ன அப்படின்னு நம்ம இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அததான் அவங்க எதை குறிக்கிறாங்க, மனதை குறிக்கிறாங்களா, உடலை குறிக்கிறாங்களா, ஆன்மாவை குறிக்கிறாங்களா, உயிரோட்டத்தை குறிக்கிறாங்களா, அன்பு நிலையை குறிக்கிறாங்களா, ஆன்ம இது ஞான நிலையை குறிக்கிறாங்களா, இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு அடுத்தது ஒரு நவகிரகம் ஆற்றல் சிலவங்களுக்கு அதிகமா இருக்கும், இல்லை அவங்களோட தாக்கத்துல நம்ம பிறந்திருப்போம். நம்ம பிறந்த நேரத்துல சில நவகிரகத்தோட ஆற்றலோ நமக்கு டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். லக்னத்துல இது அப்படின்லாம் சில விஷயங்கள் அந்த சோதிடத்துல சொல்றது உண்டு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா, நம்மளோட உடல் வாகா இருக்கட்டும், அல்லது நம்மளோட மனதோட திறனா இருக்கட்டும், அல்லது நாம படிச்சுட்டு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பணியா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலேயுமே இதனோட தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். இந்த பர்டிகுலர் கிரகத்தோட ஆற்றல் அதிகமா இருக்கிறவங்க இந்த துறையில அதிகமா சிறப்பா விளங்குவாங்க அப்படின்னு சில விஷயம் இருக்கும். அப்ப அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அவங்க மற்றதுல போனா விளங்க முடியாதுன்னா அப்படின்னு கிடையாது. பட் இதுல இருந்தான்னா இன்னும் பெட்டரா இருப்பாங்க. ஒரு ஐடி படிச்சவங்க ஐடி லைன்லயே போனாச்சுன்னா அதுல அவங்க சிறப்பா இருப்பாங்க. ஐடி படிச்சுட்டு பேங்க்ல போயாச்சுன்னா அவங்களால வேலை பண்ண முடியாதுன்னா நிச்சயமா பண்ணலாம். ஆனா ஐடி படிச்சவங்க ஐடி லைன்ல போனா அவங்க படிச்ச துறையிலேயே வேலை கிடைச்சு அதே ஸ்பெஷலைசேஷனை பண்ணாச்சுன்னா இன்னும் சிறப்பா பண்ணுவாங்க, இன்னும் கிரியேட்டிவா இருப்பாங்க, இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் வேலைக்கு. அதே போல அந்த கிரகங்களோட தாக்கம் அவங்களுக்கு இருக்கோ, அவங்களுக்குன்னு சில வேலைகள் சிறப்பாக அமையும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நம்ம அலைனா இருக்கிறோமா, இன்கேஸ் அலைன் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறமா சித்தர்கள், நம்மளோட முன்னோர்கள் தமிழ் மண்ணில் வாழ்ந்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்து போன நம்மளோட முன்னோர்களான சித்தர்கள், ஞானிகள், மகான்கள்லாம் சொல்லி கொடுத்த சில சூட்சமமான மந்திரங்கள் இருக்கு. நவகிரகங்களுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்கு. அதுவும் சில பீஜ மந்திரம் அப்படின்னா வந்து விதை மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதையிலேருந்து தான் ஒரு மரமே உருவாகுது, ஒரு காடே உருவாகுது. அதே போல அந்த ஒரு சிறிய மந்திரம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துல இருந்து என்னென்னலாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம் நம்மளோட வாழ்க்கையில அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். மந்திரம்ன்றது மனதோட திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது எந்திரம். எந்திரம்னா சில சிம்பிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இயந்திரம், அதாவது ஒரு டூல்ஸ், கருவிகளை பயன்படுத்தி நம்ம எப்படி பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சேர் இருக்கு, அதுல வந்து ஸ்க்ரூ கலந்துருச்சு. அந்த ஸ்க்ரூவை எடுத்து நம்ம டைட் பண்ணணும். நம்ம விரலால கூட டைட் பண்ணலாம். ஆனா நம்ம விரலால முழுசா அதுல போய் உட்காராது, இல்லை ஃபுல்லா டைட் ஆகாது. லேசா ஒரு சின்ன கிடுக்கிடுன்னு ஆட்டம் இருக்கும், ஒரு சின்ன பிளே இருக்கும். அப்ப நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அது ப்ராப்பரா முறுக்கிறப்போ, சரியான ஸ்க்ரூ டிரைவர் பண்ணுறப்போ அது கரெக்டா போய் அங்க உட்கார்ந்துக்கும், அந்த ஆட்டம் இருக்காது. அதே போல எந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சில வடிவமைப்பு கருவிகள். அதை வச்சு நம்மளோட நவகிரகத்தோட சக்தியை நம்மளால உள்வாங்கிக்க முடியும். எக்ஸ்டர்னல்
அதாவது உடலுக்கு வெளியில இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது தந்திரங்கள். தந்திரம் அப்படின்றது தன் திறம், தன்னுடைய உடல், மனம், உயிர் இதுல இருக்கக்கூடிய ஆற்றலை வச்சு நவகிரகத்தோட ஆற்றலோட வந்து இணைந்து நமக்கு வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தந்திரம். இதெல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே போல நம்ம இந்த நவகிரகங்களோட இந்த ஆற்றலை நமக்கு இது வாழ்க்கையில சாதகமா மாத்திக்க அன்றாடம் சிம்பிளா பண்ணக்கூடியது, அதாவது கலரை பேஸ் பண்ணி உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அப்புறம் கிறிஸ்டல்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியா அதிக செலவு இல்லாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எப்படி நமக்கு சாதகமா பண்றேன்னு பார்க்கலாம். நீங்க பொதுவா என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சில நாட்கள்ல நான் சில ட்ரெஸ் கோட்ல மட்டும்தான் வருவேன். இன்னைக்கு புதன்கிழமைனா கிரீன் கலர். அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு என்ன கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா, வகுப்புல கலந்துக்கிட்டவங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்தந்த நாளைக்குன்னு ஒரு ஒரு கலர்ல மட்டும்தான் நான் வருவேன். அதுக்கு இதுவும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதாவது பெரிய செலவு இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த கரெக்ட் பண்ணிக்க முடியும், அலைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே போல நம்மளோட ஒரு ஒரு ராஜ உறுப்புகள் and மற்ற உறுப்புகள், அப்புறம் சில கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், இது எல்லாமே ஒரு ஒரு கிரகத்தோட அலைன் ஆயிருக்கும். அப்ப அந்த கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவங்களோட மூமெண்ட்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மளோட உடல்லையும் மனதிலையும் டைரக்டா அதனோட எஃபெக்ட் உண்டாக்கி அது ஒரு வினையை உருவாக்கும், ஒரு எஃபெக்டை உருவாக்கும். அது வந்து டிசீஸா இருக்கலாம், மென்டல் டிசீஸ், பிசிக்கல் டிசீஸ் ஆர் எமோஷனல் டிசீஸா இருக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, அந்த மாதிரி என்னென்ன இருக்கு, அதை எப்படி நம்ம தவிர்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான உடல், மனம், உயிர் ஆரோக்கியமா எப்படி வாழ்றது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது மட்டும் இல்லாம முக்குற்றம் அப்படின்னு தமிழ் சித்தர்கள் சொல்லக்கூடிய 3 தோஷங்கள், வாத பித்த கபமும், ஐம்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள், 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அப்புறம் பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவய நம அப்படின்ற அந்த ஒரு விஷயமும், நவகிரகங்கள், இந்த 4மே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா, ரொம்ப சீக்கிரட்டா தகுந்த மாணவர்களுக்கு, சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் சித்தர்கள். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. இதை எப்படி நம்ம இந்த விஷயத்த ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ரிலேஷன் இருக்கு, முக்குற்றம்ன்றது ஒண்ணு, 5 எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒண்ணு, பஞ்சாட்சர மந்திரம்ன்றது ஒண்ணு, நவகிரகம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம், இதுக்கெல்லாம் காமன் பேஸ் என்ன, ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கு, அது நம்மளோட உடல், மனம், உயிர்ல என்ன தாக்கத்தை கொண்டு வருது, நம்ம எப்படி அதை நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட உயிரின் நிலை அடைகிறதுக்கு, உயரிய நிலைனா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதாவது நமக்கு தேவையான ஆரோக்கியமா இருக்கலாம், அல்லது பொருளாதார உயர்வா இருக்கலாம், அதே போல நம்மளோட உறவுகள்ல மேம்படுத்துறதா இருக்கலாம், அன்பு, கருணை, அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது, அது மாதிரி ஒற்றுமையா இருக்கிறது, அமைதி, இறைத்தன்மை, இதெல்லாம் எப்படி இந்த காம்பினேஷன்ஸை பயன்படுத்தி நம்ம நம்மளோட லைஃப்பை இப்ப இருக்கிறதோட சிறப்பா இருக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதே போல சப்த தாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சித்தர்களோட 96 தத்துவத்துல ஒரு தத்துவம். அதாவது உண்ணும் உணவு என்னென்ன நிலைகள்ல போய் நம்ம உடம்புல வெவ்வேறு விதமா அது பரிமாணமா அடையுது, அது எப்படி நம்மளோட உடல் மனதுக்கு எப்படி அது பயன்படுது, அதுக்கும் நவகிரகத்துக்கும் என்ன சம்பந்தம், சப்த தாதுக்கள்ல பாதிப்பு வந்ததுன்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும், நவகிரகத்தோட மாற்றத்தினால, அந்த ஆற்றல் மாற்றத்தினால இந்த சப்த தாதுக்கள் எப்படி மாறுபடும், இதை எப்படி நம்ம சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில விஷயம் நீங்க கேள்விப்பட்டதா இருக்கலாம், பல விஷயம் புதுமையா இருக்க போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் வெளியில அதிகமா தெரியாத, இந்த இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்க போற விஷயம் நிறைய வந்து குருமுகமா வந்த விஷயம்.
இதை பற்றி அதிகமாக புக்ஸோ எதுமோ அதிகமாக வெளியில் வரல. ஒரு சில அஹ், கல்வியாளர்கள் வந்து பண்டைய நூல்களை வந்து எடுத்து தொகுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பெரும்பாலும் இது குருமுகமாக கற்பிக்கப்பட்டு வந்த கலைகள். சித்தர்கள் எவ்வளவோ கோடானு கோடி விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு சின்ன பாகமான நவகிரகங்கள், அதனோட ஆற்றல் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம மென்மேலும் நிலை உயர, அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த இயல்பான வாழ்க்கை, மனித வாழ்க்கையிலும் சரி, அடுத்த ஆன்மீகத்துல இறைநிலை உயர்றதுக்கு எப்படி பயன்படுத்தலாம், ஆரோக்கியமா எப்படி வாழலாம் அப்படின்றதுக்கு சொல்லக்கூடியது தான் இந்த வகுப்பு. இது வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து நம்ம தொடங்க இருக்கோம். ஆகஸ்ட் 4 அப்படின்றது வந்து செவ்வாய்க்கிழமையா வருது. நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், இரவு 8:30 to 9:30. எதுக்கு இந்த டைம்னா, பொதுவாக நம்ம இப்போ கொஞ்ச நாளாவே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து இந்த டைம்ல வந்து எல்லாரும் அவர்களோட ஆஃபீஸ் பணியா இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, இல்லை வீட்டு பணிகளை முடிச்சுட்டு ஓரளவுக்கு டைம் கிடைக்கக்கூடிய டைம்ன்றதுனால 8:30 to 9:30 PM இந்த வகுப்பு நடக்கும். ஆன்லைன்ல நடக்கும். வாரத்துக்கு 2 நாள் வகுப்பு, செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த வகுப்பு நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வகுப்புகள் வரும், அதாவது 10 hours வரும். மேலேயும் போகலாம். நம்ம கிட்ட முன்னாடி பயின்றவர்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். பட் நம்ம வந்து ஒரு செஷன் சொல்லுவோம், பட் ஒரு டாபிக் எடுத்தாலே அது ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னா அந்த 10 செஷன்றது அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அன்டில் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த செஷன் நிறைவேறும். ஸோ இதுதான் இந்த இந்த வகுப்பை பற்றின விஷயம். இந்த வகுப்புக்கு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் குருதட்சணையா 1800 ரூபாய் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த வகுப்பை பற்றின தகவல். இந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணும். இந்த வகுப்பு சேர்றதுனால உங்களோட லைஃப்ல என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு இன்ட்ரோவா தான் இந்த செஷன் வச்சிருக்கோம். ஸோ இந்த வகுப்புல உங்களுக்கு யாராவது கலந்துக்கணும்னா நீங்க ஏற்கனவே ஏதாவது குரூப்ல இருந்தீங்கன்னா தெரிவிக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு மெசேஜ் அனுப்பி கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். யாரெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்றாங்களோ அவங்கள குரூப்ல நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்க அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள ஃபீஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதற்கு தான் இந்த இன்ட்ரோ செஷன் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8:30 to 9 o'clock இந்த இன்ட்ரோ செஷன் சொன்னோம். ஸோ கரெக்டாக முடிய போகுது, 9 o'clock ஆக போகுது. நம்மளோட இந்த இன்ட்ரோ செஷன் இதோட நிறைவடைஞ்சது. இப்போ இதுல சொன்னதுல ஏதாவது டவுட்டோ, ஏதாவது இந்த இன்ட்ரோ செஷன்ல சொன்ன விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். சோபனா மேம், நீங்க இந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் தயவுசெய்து எனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? பெரும்பாலும் தெரிஞ்ச பெயர்கள் தான். இல்ல ஒரே ஒரு பெயர் மட்டும் வினோஸ் M47 இருக்கு, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வினோஸ் M47 அப்படின்னு போட்டிருக்கு. அன்மியூட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் அது? இப்போ விதை கண்காட்சியில வந்திருந்தேங்க சார். அப்போ வந்து இன்னொரு சாரை மீட் பண்ணேன். அவரு இந்த நம்பர் கொடுத்திருந்தாரு, வாட்ஸ்அப் பண்ண சரி, சொன்னாரு. அப்புறம் வினோதினி மேடம்ங்களா? ஆமாங்க சார். சரி சரி, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. சரிங்க மேம், சரி சரி, நன்றி. ஓகேங்க சார். சரி, இதுல சிலபஸ் என்னங்க சார் இருக்கும்? இப்போ நீங்க நிறைய சொன்னீங்க, அது எல்லாமே வருங்களா? ஆமா மேம், இப்போ உங்களுக்கு தனியா போஸ்டர் அமைச்சு கொடுத்துருப்பேன் அந்த ம். வாட்ஸ்அப்ல.
அதுல என்னென்ன ஓகே சிலபஸ்ன்னு நம்ம அதை போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இப்ப ம் நம்ம சொன்ன அத்தனை சிலபஸும் நம்ம அதுல சொல்லி கொடுத்துருக்கோம். ம் ஓகேங்க சார் ப்ளஸ் சரிங்க சார் உங்களுக்கு தேங்க்யூ சார் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதனோட கோர்ஸோட ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்க யூடியூப்ல சார் நம்ம அந்தந்த நாள் முடிஞ்ச உடனே அது ம் ரெக்கார்டிங்கை பதிவேற்றம் செஞ்சுட்டு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் ஜாயின் பண்ண முடியல, ஏதாவது ரீசன்னா ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். இல்லை அதை பார்த்து ஒரு தடவை தான் கேட்டேன், மறுபடியும் நோட்ஸ் எடுக்கணும், இதை சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை திரும்ப அந்த எவ்வளோ தடவை வேணால் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கலாம். அதை பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா அந்த பொதுவான டவுட்னா குரூப்பில் கேட்கலாம், இல்லை பர்சனலான டவுட்னா தனிப்பட்ட முறையில் கேட்கலாம். ஓகேங்க சார் இதுல எனக்கு அன்மியூட் பண்றது எப்படின்னு தெரியல புரிஞ்சுதுங்க சார் அன்மியூட் பண்ணிட்டுருங்க சார் அங்கே ஒரு குட்டியா மைக் மாதிரி ஒரு பட்டன் இருக்குங்க உங்களோட ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் பாட்டமில். அதுதான் ஆடியோ பட்டன். அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆகும். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த ரெட் எனக்கு கலர் வந்து கோடு. அப்படி எதுவுமே காட்டலைங்க சார் எனக்கு ஓபன் பண்ணா வீடியோ தான் வருது ஓஹோ, சரி சரி சரிங்க மேம். நீங்கள் அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம கொடுக்குற ஆப்ஷன் கிடையாது, இது ஜூம்லேயே வரக்கூடிய ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஓகேங்க சார் ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா இந்த வகுப்பை பற்றி? நேற்று தான் வந்து நம்ம சரக்கலை அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நம்ம எடுத்து முடிச்சிருந்தோம். அது வந்து 10 நாள் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 12 நாளாக போயிடுச்சு. அதில் கலந்துக்கிட்ட மக்கள் யாராவது அதை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா, இங்கே புதுசாக சிலவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வகுப்பு எப்படி போகும், என்ன மாதிரி நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். யாராவது முன் வந்து சொல்லலாம். திலவதி மேம். நான் சரகலை கத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னால ரெய்க்கியும் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். நீங்க ஒரு சிலபஸ் போட்டீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் இது விரிவா அதுல இருந்து வேற டாபிக் போயிட்டா அதையும் அப்படியே சிலபஸ்ல நான் இல்லைங்கிறதுக்காக சொல்லாம விடுறது இல்லை, அதையும் சேர்த்து நீங்க கவர் பண்ணிடுறீங்க. கூட ஒரு கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரி கவர் பண்ணிடுறீங்க. அப்புறம் அந்த அந்த டயத்துக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றீங்க. இந்த மேட்ரு என்ன உண்டோ அதையும் சொல்லிடுறீங்க. அதை விட்டு வெளியே போகாம அப்படி கரெக்டா அந்த டைமுக்குள்ளேயும் அந்த சிலபஸை கவர் பண்ணிடுறீங்க. அதை விட எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் கூட 1/2 hour கிளாஸ் எடுத்து அதை எக்ஸ்ட்ராவா நீ ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த கிளாஸை விட்டு வெளியே போயிருது. 1/2 hour ஆயிருது. நீங்க மேட்ரு மட்டும் அந்த சப்ஜெக்ட் மட்டும் சொன்னீங்கன்னா 1 hourல முடியும். ஆனா சப்ஜெக்ட் மட்டும் சொல்றது இல்லை, அதை விட்டுட்டு அடுத்து ஏதாவது அதை ரிலேட்டடா ஏதாவது வரும்போது அதை பத்தி அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. உங்க சொல்லும் போது அப்படியே ஃப்ளோல உங்களுக்கு அப்படியே வந்துருது. அப்ப கூட 1/2 மணி நேரம் ஆயிருது. எப்பவுமே 8:30 9:30 9:30க்கு முடிக்கிறது இல்லை, கொஞ்சம் 9:45 அப்படி ஆயிருது. அது நேரத்தெல்லாம் 10:45 ஆயிட்டு அது பாட்டு 11 போயிட்டே கிட்ட இருந்தது ஆயிடுச்சு. கிளாஸ். ஆமா, அதனால நல்லா 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 சுலபமா ஈஸியா நல்லா புரியுற மாதிரி கிளாஸ் எடுக்கீங்க. என்ன உண்டோ சப்ஜெக்ட் என்ன உண்டோ அதையும் கவர் பண்ணி டயத்துக்குள்ளேயும் கரெக்டா டயத்துக்கு வந்து டயத்துக்குள்ள எடுக்கிறீங்க. அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கிளாஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. புரிஞ்சுக்கவும் முடியுது. டவுட்ஸ் கேட்டாலும் சொல்றீங்க. எல்லாத்துமே நல்லா புரியுற மாதிரி சொல்றீங்க. சொல்ற மேட்டர் வந்து புரியாம இல்லை, எல்லாமே ஈஸியா புரியுது. அதை பத்தி தெரியவே இல்லைன்னா கூட அதை புரிஞ்சுக்க முடியுது. ரெய்கி கிளாஸும் நல்லா இருந்தது. ரெய்கி கிளாஸும் நீங்க சொன்ன மாதிரிதான் இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாலே நான் கத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஃபாலோ பண்ணதுக்கு ஈஸியா இருக்கு. அந்த கிளென்சிங் அந்த இதெல்லாம் டெய்லி கிளென்சிங் பண்றது, டெய்லி இது பண்றதெல்லாம் நீங்க கத்து கொடுத்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஈஸியா இருக்கு. டெய்லியே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சிம்பிள் போட்டு பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்க கிளாஸ், நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நன்றி திலவதி மேம். மேம்ல சொன்னதோட ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சில விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். பட் நம்ம என்ன முயற்சி பண்றோம்னா, எல்லாராலையும் அன்றாடம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சி. இப்போ நம்ம ஒரு 10 விஷயம் சொன்னா அதுல ஒரு 2 விஷயமாவது ஏதாவது ஒரு வகையில எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அந்த 2 விஷயத்தை எடுத்து நம்ம சொல்லக்கூடிய சிம்பிளா டெக்னிக் யூஸ் பண்ணி பண்றப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும்ன்றது ஒரு உறுதியான ஒரு விஷயம். ஸோ ஆகவே இந்த வகுப்பும் அதே போல
நிறைய சுவாரஸ்யமான விஷயமும் நம்ம கற்றுக்க போகிறோம். வாழ்க்கைக்கு பயனுள்ளதான விஷயமும் கற்றுக்க போகிறோம். வாழ்க்கையை மேன்மையான நிலைக்கு கொண்டு போக விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகவே இந்த வகுப்பு அதனோட இன்ட்ரோ வந்து நம்ம சொல்லிட்டோம். சிலபஸ் என்னன்னு அந்த போஸ்டரில் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியாச்சு. என்ன டைமு, ஷெடியூலு, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், குருதட்சணை எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் கோர்ஸ் கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டோம். இதை தவிர ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா தனியாகவோ இல்லை குரூப்பில் போட்டிருந்தா குரூப்லேயோ தாராளமாக கேட்கலாம். அதற்கு உண்டான ரிப்ளை நான் உங்களுக்கு தரேன். யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் 4வது அடுத்த செவ்வாய்க்கிழமை 4th ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை இரவு 8:30க்கு ஆரம்பிக்குது. வாரம் 2 நாள், 1 hour கிளாஸ் 8:30 to 9:30. அப்ராக்சிமேட் 10 செஷன் வச்சுருக்கோம். 10 or more ஆகலாம். ஸோ இதுதான் அந்த வகுப்போட இன்ஃபர்மேஷன். குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். இன்னைக்கு குரு குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அடியனின் குருநாதர் போகரையாவிடம் ஆசிகள், சூட்சும குரு முருகப்பெருமானின் ஆசிகள், குருவிற்கெல்லாம் குரு, அனைத்தும் படைத்த ஈசனின் ஆசிகள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். அந்த சந்திரனோட நல்ல ஆற்றல் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். குரு நிலையில இருக்கக்கூடிய மகான்கள், புத்தர், வள்ளலார் இவங்களோட ஆசைகளும் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அவசியம் மெசேஜ் அனுப்பி என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான லிங்க்கு, ரிமைண்டர்ஸ் ஆஸ் யூஸ்வல் வந்துடும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டி இந்த செஷனை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். யாராவது போய் மெடிடேட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க வாழ்க்கையில். மற்றபடி இன்னையோட செஷனில் இவ்வளோதான். நன்றிங்க சார். சரி, ஓகே. ஐ திங்க் ஆஸ் ஆஃப் நோ எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, யாருக்கெல்லாம் என்ரோல்மெண்ட்டோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நன்றிங்க சார். நன்றிங்க இன்ட்ரோ செஷனை நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி அகிலமன். நன்றி நன்றிங்க அனைவருக்கும். வாழ்க வையுகம், வாழ்க வளத்துடன், வாழ்க அனைவரும் நலமுடன் வளமுடன்.